ஆடாதடா ஆடாதடா நாசிஸ்ட்டு, நீ ஆட்டம் போட்ட அடங்கிடுவ நாசிஸ்ட்டு அப்படின்னு. ஆடாதடான்னு சொன்னாலும் ஆடாதா மேடம் அப்படின்னு சொன்னாலும் எல்லாம் ஒன்று தான். நாசிசிஸ்ட் அப்படிங்கிறவங்களுக்கு எந்த ஜெண்டரும் கிடையாது இல்லையா? ஸோ இந்த கேரக்டர் அப்படிங்கிறது கேர்ள்ஸுக்கிட்டையும் பாய்ஸுக்கிட்டையும் பரவலாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இன்றைக்கி இந்த கதை தான். என்ன ஆடாதன்னு சொன்னமே கேட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். த டவுன்ஃபால் ஆஃப் நார்சிசிஸ்ட். வாட் இஸ் த டவுன்ஃபால்? இவங்களுடைய திஸ் இஸ் மை கிங்டம் கம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஸ்டேட்டஸ்லாம் போட்டுக்கிட்டு இருந்த ஆளுங்க இன்றைக்கி திஸ் இஸ் யுவர் கிங்டம் டவுன் அப்படிங்கிற மாதிரி போட வேண்டியதாகி போயிடும். என்னென்ன ஒரு நார்சிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய டவுன்ஃபால் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், இந்த கர்மாலாம் அவங்கள ஒன்றும் பண்ணாதா, ஏன்னா இந்த கர்மா என்ன பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் இந்த சொசைட்டிக்குன்னு ஒரு டேர்ம் இருக்குது, ஏன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்துருவோமா? நார்சிஸ்ட்டை திட்றாது விட்றா வண்டியா. Welcome to the Human Expert Tamil. I am your Rajkumar Pandian, psychologist. What is a downfall? It means this is what. First இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். What is their illusion? இல்லை அவங்க இதை நம்புகிறாங்களோ இல்லையோ, நம்மளை நம்ப வைக்க அவங்க பயங்கரமாக ட்ரை பண்ணுவாங்க. என்னென்ன ட்ரை பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு this is what they show, the fake growth. இப்போ நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாங்கிறது ரிட்டர்ன் கிடைக்காமே இருக்கும். சும்மா நார்மலாக வரும்ல கிராஸ் இன்கம் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் 10 லட்ச ரூபா கிடச்சா ஒரு கிராஸ் இன்கம் நார்மலாக அதில் ஒரு 50,000 வராமையாக இருக்கும். ஆனால் இந்த 50,000 வந்ததை ஊரே போய் சொல்லி என்ன தான் அப்படியே பயங்கரமாக குரோ ஆகிறேன் அப்படின்னு போய் காட்டிக்கிறது. இல்லை அவங்க ஃபாரினில் அப்ராடில் இருக்கிறாங்கன்னா சொந்த ஊரில் போய் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கார் வாங்கிறது, ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு நிலம் வாங்கி வீடு கட்டி, இவங்க அந்த சிட்டிசனாக தான் இருப்பாங்க. இங்கே இவங்க நிலம் வாங்கி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இங்கே நேட்டிவில் நீங்கள் இந்தியாவிலையோ ஸ்ரீலங்காலையோ போய் லேண்டை வாங்கி பண்ணி அந்த ஊரை அப்படியே சுற்றி வர்றது, சுற்றி அங்கே இருக்க அந்த இது பண்ணுற ஆட்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு காசு கொடுத்து இது பண்ணி பெரிய பெரிய லெவலில் பண்ணி அவங்கள அப்படியே சேர்த்துக்கிட்டு அப்படியே துதிப்பாட வச்சுக்கிட்டு அப்படியே பயங்கரமாக அப்படியே மாதிரியான ஒரு ஃபேக் க்ரௌத்தை அவர்கள் காட்டுவார்கள் இல்லையா? அது பார்த்தாலே தெரியும். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது அப்படியே பரவாயில்ல, அப்படியே நல்லா செழுமையாக வந்துட்டாங்க போல தெரியுது ஆள் அப்படிலாம் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2 விஷயங்கள் தான். ஒன்று, இவங்ககிட்ட இருக்கக்கூடிய காசு அப்படிங்கிறது இவங்களுடைய பரம்பரை சொத்துனால் வந்திருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நம்ம இருக்கோம்ல, நம்மக்கிட்ட இருந்து வந்திருக்கும். இவங்களால் கரெக்டாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸை சரியாக பண்ணி எல்லா விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு யாருடைய கிரெடிட்ஸையும் வாங்காமல் உண்மையாக உழைச்சி முன்னேறி அது மூலமாக ஒரு கெயினை சம்பாதிக்கிற அளவுக்கான எந்த விதமான எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டியும் எமோஷ்னல் செல்ஃப் எஸ்டீமும் ஒரு ரைட் செல்ஃப் எஸ்டீம்ங்கிறது இவங்களுக்கு கிடையாது. ஸோ தே வில் நெவர் see the real growth in their life. நம்ம வாங்கி அவங்க பேரில் போட்டால் தான் உண்டு, வேறு வழி இல்லை. ஸோ ஃபேக் growth they will do that. அண்ட் செகண்ட் விஷயம் அப்படிங்கிறது டோட்டல் கண்ட்ரோல். எல்லா விதமான விஷயத்தையும் என்னால் கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும். நான் எப்படி உடனே கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டேன், நான் எப்படி நம்மளோட குழந்தைகளை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டேன், அதே மாதிரி ரிலேட்டிவ் சம்மந்தப்பட்ட ஆட்கள் எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் எடுத்துப்பேன். இந்த சொசைட்டியில் கூடிய எல்லா விதமான விஷயத்து மேலே என்னுடைய கண்ட்ரோல் இருக்கும், என்னால் கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும். எந்த ஒரு மனுஷனை பார்த்தாலும் அவங்ககிட்ட அவங்கள அப்படியே நான் கண்ட்ரோல் பண்ணிடுவேன். யாரை வேணாலும் நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவேன். அப்படியே ஒரு மாதிரி எல்லாத்தையும் நான் மெஸ்மரைஸ்லாம் பண்ணி அப்படியே வேறு லெவலில் பண்ணிட முடியும் என்னால். ஏன்னா இவங்க தான் சைனாலேருந்து வந்த ஆள், அப்படியே அப்படி கண்ணில் பார்த்தோன்னே அப்படியே எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுவாப்பில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை முழுக்க அந்த மாதிரி ஒரு பெரிய எல்லா விதமான விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆளுன்னு காட்டுறாங்கல்ல, கண்ட்ரோல் பண்ண முடியும்னு காட்டுறாங்கல்ல, இது அவங்களுடைய மிகப்பெரிய illusion. அண்ட் மேனிப்புலேஷன் பவர். மேனிப்புலேஷன் இஸ் த பவர். என்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பவர் அப்படிங்கிறது அதுதான். ஒருத்தவங்களை டவுன்கிரேட் பண்ணி, ஒருத்தவங்களை ஹியூமிலியேட் பண்ணி, அவங்கள பயங்கரமாக செல்ஃப் டவுட்டுக்குள்ளே பண்ணி தள்ளி எனக்கு தேவையான விஷயத்தை அவங்ககிட்ட சாதிச்சிக்க முடியும்.
அவங்களோட ஒரு பெரிய ஆள் தாங்கிறத நான் என்னால் காட்டிக்க முடியும் இப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயங்கிறது இது வெறும் இல்லூஷன் தான். இது நம்மக்கிட்ட வேணால் பழிக்கும். ஏன்னா நம்ம இவங்களை ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டுக்காக டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். நம்மளோட குழந்தைங்கிட்ட வேணால் பழிக்கும், அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட வேணால் பழிக்கும், நம்ம பேரண்ட்ஸ்கிட்டையும் பழிக்கும். ஆனால் இந்த சொசைட்டிக்கிட்ட இந்த இல்லூஷன், இந்த மேனிப்புலேஷன் பவர்லாம் நடக்கவே நடக்காது. எண்ட் ஆஃப் த டே இந்த சொசைட்டி பார்க்குற விஷயங்கள் என்னென்ன அதை அடுத்தடுத்து பார்க்கலாம். இதெல்லாம் இல்லூஷன் தானே. அந்த ஃபியூச்சர் ஃபேண்டசி. எனக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபியூச்சர் வந்து இருக்கும், எனக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபியூச்சர் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. பார்த்தியா, நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன் பார்த்தியா, இதே மாதிரி நான் வேறு லெவலில் இருப்பேன். ஆனால் இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. இதெல்லாம் ஒரு இல்லூஷன் தான். ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் த ரியல் நேச்சர், வாட் இஸ் த ரியாலிட்டி, வாட் ஹேப்பன்ஸ் இன் தியர் லைஃப். நம்ம பார்க்காத, அவங்க எல்லாத்துக்கிட்ட இருந்து மறைச்சி வச்சுருக்கக்கூடிய அவங்களோட லைஃப் பற்றியான ஒரு டார்க் சைடு அப்படிங்கிறது இருக்குது. நம்ம அதை பார்க்கவே மாட்டோம், நம்மக்கிட்ட அவங்க காட்டவே மாட்டாங்க. அப்படியே பயங்கரமாக வந்து அப்படியே லேயர் பை லேயர் அதுக்கு மேலே பலவிதமான விஷயங்களை வச்சு அப்படியே எல்லாத்தையும் மறைச்சிருப்பாங்க. என்ன, வாட் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் தெம்? டிவைன் நெக்லெக்ட். இந்த உலகத்தில் புனிதம் அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து அடுத்தவங்கள மேனிப்புலேட் பண்ணலாங்கிறதெல்லாம் பழைய கதை. இன்றைக்கி அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு சொன்னேன். உங்களால் சரியாக இந்த சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியலன்னு சொன்னேன். உங்களால் எந்த விதமான ஒரு சேஞ்சஸையும் யாருடைய ப்ராப்ளத்தையும் ரியல் டைமில் உங்களால் சால்வ் பண்ண முடியலைன்னு சொன்னேன். எந்த விதமான கெய்னையும் இந்த சொசைட்டியில் இருந்தோம், இந்த சோஷியல் பீப்புள்கிட்ட இருந்தோம் உங்களால் அடையவே முடியாது. சும்மா 1-2 பேர் இருப்பாங்க, ஏன்னா ரொம்ப இன்னசென்ட்டாக அப்பாவியாக அவங்க ஏதோ பலவிதமான எமோஷனல் காம்ப்ளெக்ஸ்குள்ளே நம்மளை மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட வேணால் வந்து அந்த கெயினை சம்பாரிச்சிக்க முடியுமே தவிர, ஒட்டுமொத்த சொசைட்டி அப்படின்னு பார்க்கும்போது இவங்களால் வந்து இந்த டிவைன் ஓரியன்டான விஷயங்கள்லாம் ஒத்து வரவே வராது. அப்படியே தன்னை வந்து ஒரு கடவுள் மாதிரி காட்டிக்கிட்டு ஒரு செல்ஃப் சென்ட்ரிக்காக இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் அப்படியே டாமினேட் பண்ணிவிட்டு அப்படியே பந்தாவே வாழ்ந்தலான்னு நினைக்கிற இவங்களுடைய மனோபாவம் ரியல் டைமில் ஒர்க் அவுட் ஆகிறதே கிடையாது. அதனுடைய அவுட்கம் அப்படிங்கிறது, ஒட்டுமொத்தமாக அதனுடைய அவுட்கம் அப்படிங்கிறது நெக்லிஜென்ட் தான். எல்லாத்தாலும் இவர்கள் வெறுக்கப்படக்கூடிய, ஒதுக்கப்படக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. அப்புறம் எப்படி எல்லாரையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேக்காக காட்டிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, எல்லாரையும் உங்களை சப்போர்ட் பண்ணுறதில்ல, எத்தனையோ பேர் ஒதுக்கியிருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தெரியறதில்ல, அதெல்லாம் அவங்க மறைச்சிருவாங்க. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு 4 பேர். ரெண்டாவது முக்கியமானது, அந்த 4 பேரும் ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, 4 பேருக்கு இவங்க என்ன கடவுள் மாதிரி ஏன் பார்க்குறாங்க அப்படின்னா, வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கே தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா அந்த 4 பேருக்கும் தகுதி இல்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க கொடுத்து வச்சுருப்பாங்க. நிறைய காசு எல்லாத்தையும் கொடுத்து அப்படியே கரெக்ட் பண்ணி இவங்களை சுற்றுற மாதிரி செஞ்சு, இல்லை கொடுக்குறேங்கிற மாதிரி ஒரு ஃபேக் ஹோப் கொடுத்து அவங்கள கூடயே வச்சுக்கிட்டு சுற்றுவாங்க. அவங்களும் அதே நம்பிக்கையில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களை தான் பண்ணிக்க முடியுமே தவிர அவங்களால வேறு எதையும் பண்ண முடியாது. ஸோ அவுட்கம் வில் பி ரிஜெக்ஷன், நோ ரிவார்ட்ஸ். எஸ் எஸ் ரொம்ப தெளிவாக நீங்கள் இந்த சொசைட்டியை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய பல ரியாலிட்டி இருக்குது. இதில் வந்து சும்மா இந்த ஃபேக்காக வந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆட்களுக்கு இந்த நாடக சபாவில் வேணால் வந்து இடம் கிடைக்கும். நான் ராஜா, நான் ராணி, நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன், அங்கே போய் உட்காந்து கூத்துக்கட்டு போய் இந்த ரியாலிட்டியிலலாம் வந்து அதெல்லாம் ஒத்தே வராது. இங்கே யாருக்கு உண்மையான பொட்டன்ஷியல் இருக்கோ அவங்க ஜெயிக்கிறதுக்கே கால அவகாசங்கிறது தேவைப்படுது பாருங்கள். அவங்களுக்கே நிறைய நேரம் எடுக்குது. சும்மா உடனே வந்துட முடியாதுல்ல எல்லாராலையும். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் நடக்கும், ஒரு ஹைப் கிடைக்கும். இதுதான் இந்த சொசைட்டினுடைய ரியாலிட்டி. இதுக்கு யாரும் விதிவிலக்கு கிடையாது, யாருக்கும் எக்ஸப்ஷன் கேஸ்லாம் யாரும் கிடையாது. ஸோ ஆஸ் பர் தட் நாம் என்ன, இவர்களுக்கு எந்த விதமான ட்ரூவான ரிவார்ட்ஸும் கிடைக்காது. இவங்க எத்தனை அஃபேர் வச்சுக்கிட்டாலும் உண்மையான அன்பை இவர்கள் யாருக்கிட்டையும் வாங்க முடியாது இல்லையா. இவங்க எத்தனையோ எம்ப்ளாயிஸை சம்பாதிச்சாலும், இவங்க எத்தனையோ எம்ப்ளாய்க்கு சம்பளம் கொடுத்து வச்சுருந்தாலும் எந்த ஒரு ட்ரூவான லாயல் எம்ப்ளாயி இவங்களால் கெயின் பண்ண முடியாது. அவங்கள இவங்க சஸ்டெயின் பண்ணவே முடியாது. அவங்களே ஒன்று ஓடி போயிடுவாங்க, இல்லை இவங்க துரத்தி விட்ருவாங்க. இவங்களால் இந்த மாதிரி உண்மையான பொட்டன்ஷியலாக இருக்கிற நல்லவங்க கூட இவங்களால் கோப்பப் பண்ணவே முடியாது. காம்ப்ளெக்ஸ், நிறைய விதமான எமோஷனல் காம்ப்ளெக்ஸ் இருக்க நல்லவங்க கூட, இன்னசென்ட் கூட வேணால் இவங்க கோப்பப் பண்ணிக்கலாம். வேறு வழி இல்லாமல் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இருப்பாங்களே தவிர இவங்களுக்கு அந்த மாதிரி வந்து நல்லவங்களெல்லாம் கிடைக்க மாட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நல்லவங்க கூடயாவது இருக்கணும், இல்லை நல்லவங்களாக இருக்கணும், ரெண்டுமே இவங்க இல்லை. அப்போ இவங்களுக்கு எப்படி ரிவார்ட்ஸ் கிடைக்கும் வாழ்க்கையில்? எந்த விதமான ஒரு அக்செப்டன்ஸும் எந்த விதமான ரிவார்ட்ஸும் கிடைக்காது. இது எல்லாம் நம்மக்கிட்ட வந்து மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வெளியில் வந்து அப்படியே நான் வந்து எல்லா இதையும் எனக்கு கிடச்சிடும், நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. நெக்லெக்ட் அண்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி. எஸ், இதில் 2 விதமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று, இவங்க எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான்.
இல்லையா? மினிமமாக இந்த சொசைட்டியில் நீங்கள் ஒரு வேலை பார்க்க போகிறீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்படும். இந்த சொசைட்டி உங்களுக்கு கொடுக்கும். இப்போ அவங்க கல்யாணம் ஆனோடனே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வருது இல்லை, அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த சொசைட்டி உங்களுக்கு கொடுக்கும். அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ஸ்டார்டிங்கில் அதை நீங்கள் எந்த அளவுக்கு அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு அக்கௌண்டபிலிட்டியாக எடுத்துக்கிட்டு அந்த அக்கௌண்டபிளாக நீங்கள் எந்த அளவுக்கு அதில் செயல்படுறீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு அதை பொறுப்பாக இருக்கீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு அதில் கான்சன்ட்ரேஷனாகவும் கான்ஷியஸாகவும் உங்களுக்கான கான்ட்ரிபியூஷனை கொடுத்தும் உங்களுக்கான ஹார்ட் ஒர்க்லேருந்து ஸ்மார்ட் ஒர்க்லேருந்து டெடிக்கேஷன்லேருந்து பலவிதமான டிகாஷன் எல்லாத்தையும் போட்டு ஆட்டி எந்த அளவுக்கு நீங்கள் இருக்கீங்கிறதான ரொம்ப முக்கியம். அது எதுவுமே இல்லாமல் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே எடுத்துக்கலைன்னு சொன்னால் லைஃப் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகாது. கூட்டிகிட்டு போகிற மாதிரி இவங்க அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி காட்டிக்கலாமே இல்லையா, உண்மையிலேயே லைஃப்பில் வந்து ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா இவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கவே மாட்டாங்க. நாமளாம் இமேஜின் பண்ணிக்கிட்டா தான் உண்டு இவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்கன்ட்டு. இவங்க இல்யூஷன்லாம் நம்ம நம்பினா தான் உண்டு. அப்போ அடுத்த கட்டத்துக்கு போகாமல் அந்த அடுத்த கட்டத்துக்கு உங்களால் போக முடியாது. ப்ளஸ் அடுத்த கட்டத்துக்கு தேவையான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை இந்த லைஃப் கொடுக்காது. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நீ ஒழுங்காக பண்ணல, இன்னும் என்னத்தை அடுத்ததில் நீ பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இப்படியா அவங்களோட லைஃப்பில் வந்து இதுவே டம்ப் ஆயிரும். இவங்கள முன்னேற்றுறதுக்குன்னு சில ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட வேணால் இவங்க சர்றன்னு அப்படியே மேலே போகிற மாதிரி இருக்கும். எதுனா ஒரு டாக்ஸிக் சிஸ்டம். எந்த ஒரு கம்பெனிக்கு, எந்த ஒரு கார்ப்பரேட்டுக்கு, இல்லை எந்த ஒரு பிஸ்னஸ் மாடலுக்கு இந்த மாதிரி டாமினேட் பண்ணுற மாதிரி ஆட்கள் வந்து தேவைப்படுறாங்களோ, யார் ஒருத்தவங்க நான் இவங்களோட என்ன கீழே போகக்கூடிய ஆட்கள் அந்த குரூப் ஆஃப் பீப்புளாக இருப்பாங்கல்ல, அவங்களாம் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஓனர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட தான் இவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா அவங்களும் ஒரே ஃபிலாசபியில் இருக்கிறதுனால கிடைக்கும். ஆனால் அதுவும் ரொம்ப டெம்பரரியான ஒரு விஷயங்கள் தான். நாளைக்கு அதுவே ஒரு பெரிய ட்ராப்பாக வந்து இவங்களுக்கு மாறிடும். ஸோ திஸ் இஸ் அ ரியாலிட்டி யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். டெம்பரரி சக்ஸஸ். எஸ், இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கையில் ஒரு மனுஷன் பிறந்து கடைசி சாகிற வரைக்கும் ஒரு ஆவரேஜாக ஒரு 60-70 வயசு வரைக்கும் வாழ்றான்னு வச்சுக்கலாமே. அவன் என்றைக்காவது சக்ஸஸ்னு ஒன்று வந்து அப்படியே பார்க்காமே செத்து போன ஏதாவது ஒரு மனுஷன் நீங்கள் காட்ட முடியுமா? எல்லாத்துக்கும் ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். ஒரு பெக்கர் இருக்கான் அப்படின்னு சொன்னால் என்றைக்காவது ஒரு நாள் வந்து அவன் வந்து அதிகமாக சம்பாதிச்சிடுவான், அதில் அதிகமாக இது பண்ணிடுவான், அவன் கிடச்சிடும் இல்லையா? அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லியனர் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் வந்து என்றைக்காவது ஒரு நாள் பெரிய ஃபெயிலியர் ஏற்படும். எல்லா விதமான ஃபெயிலியர் எல்லா பேத்துக்கும் அது வந்து தெரிய வரும், மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் ஏற்படும். அப்போ சக்ஸஸ் அப்படிங்கிறது எல்லா மனுஷனுக்கும் இயல்பாக நடக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவான சக்ஸஸாக இருக்குது, அது எந்த அளவுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிற அளவுக்கு எஃபெக்டிவான சக்ஸஸாக இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த விக்டரி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த சின்ன சின்ன சக்ஸஸுங்கிறது எல்லாத்துக்கும் இயல்பான விஷயம். ஆனால் இவங்க இருக்காங்களே, இவங்க விடுவாங்களா? இந்த சின்ன சக்ஸஸ் கிடச்சிருச்சுன்னு சொன்னால் முடிஞ்சே போச்சு இல்லையா? நீங்கள் இப்போ ஒரு லாயர்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல்னு சொல்லிட்டு கோட்டை மாட்டிகிட்டு இருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட என்ன கிளைண்ட் வராமே பெற போகிறாங்க? நீங்கள் எவ்வளோ ஒன்றும் இல்லாத லாயராக இருந்தாலும் கூட வருவாங்கல்ல. உங்களுக்கு தெரியாதுங்கிறதெல்லாம் அவங்க தெரியுமா? அதெல்லாம் தெரியாதுல்ல. வந்து உள்ளே பார்த்ததுக்கப்புறம் தானே இது பண்ணுவாங்க. சில பேர் உங்களை நம்பி கேஸையும் ஒப்படைப்பாங்கல்ல. இட் டசன்ட் மீன்ஸ் நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லைல்ல. ஒருத்தங்க 2 பேர் வரத்தானே செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சக்ஸஸ் அவங்க பெருசாக காட்டிக்கிறாங்களே தவிர இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் எந்த விதமான சக்ஸஸும் கிடைக்காது. ஸோ ப்ராபப்ளி டெம்பரரி சக்ஸஸுங்கிறது வேணால் கிடைக்கலாம். தட் இஸ் தேர் ரியாலிட்டி, ரைட்? திஸ் இஸ் வாட் த லைஃப் ட்ரூத் தட் வாட் we need to learn. ஏன்னா இந்த நார்சிஸ்ட்டை பார்த்து அப்படியே அந்த வாழ்க்கையை பார்த்து அவங்க முன்னேறாங்க. அந்த மாதிரியோட ஹாலுசினேஷனுக்குள்ளேயே அந்த இல்யூஷன் அவங்க ஏற்படுத்துகிற இல்யூஷனுக்குள்ளேயே நம்ம வாழ்ந்ததுனால இந்த வாழ்க்கையை பற்றி பலவிதமான தப்பான ஒரு கண்ணோட்டங்கிறது நமக்கு வந்திருக்கும். இந்த சொசைட்டியை பற்றி பலவிதமான தப்பான கண்ணோட்டம் நமக்கு வந்திருக்கும். என்ன, ஏமாத்துறவங்களுக்கு தான் இங்கே வாழ்க்கை. மேனிப்புலேஷன் இஸ் அ பெஸ்ட் வே. தட் இஸ் அ பவர் டூல். அதை வச்சு எல்லாம் பண்ணிடலாம். நீ படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, நீ எதையும் கற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை, அடி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, நீ அடுத்தவங்க மேலே குதிரை ஏறிக்கிட்டே வாழ்க்கையை வந்து ஓட்டிடலாம். இப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான ஒரு லேர்னிங்கை வந்து நாம் வந்து நீ என்ன பண்ண வேண்டியது இருக்குது, அன்லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. தென் வாட் we need to gain? The light truth, toxic will always fall. கண்டிப்பாக தவறான விஷயங்கள் என்பது தோற்று போகும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எத்தனையோ பேர் இங்கே வந்து ப்ரெடேட்டர்லாம் வந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யார்? சொசைட்டியவே ஒட்டுமொத்தமாக மேனுப்புலேட் பண்ணி பண்ணக்கூடிய ஆட்கள். அந்த மாதிரி ப்ரெடேட்டர்லாம் வந்திருக்கிறாங்க. வீக்கஸ்டான கம்யூனிட்டிக்கு வந்து அந்த மாதிரியான ப்ரெடேட்டர்லாம் கிடச்சிருக்கிறாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே அந்த ப்ரெடேட்டர் என்ன ஆயிருக்கிறாங்க? சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க, தற்கொலை பண்ணி செத்து போயிருக்காங்க, ரோட்டில் ஓட விட்டு அடிக்கப்பட்டிருக்காங்க, அணுகுண்டு போட்டு சாவடிக்கப்பட்டிருக்காங்க. என்ன சில ஆட்கள்லாம் இருக்கிறாங்க லைனில்.
அந்த மாதிரி வந்து இந்த காலம் அப்படிங்கிறதும் சரி, இந்த சொசைட்டியும் சரி, இந்த மனித கூட்டம் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து அவங்கள டாமினேட் பண்ணுற, மேனிப்புலேட் பண்ணுற, டாக்ஸிக்காக இருக்கக்கூடிய ஆட்களை விட்டு வைக்கவே வைக்காது. டாக்ஸிக் வில் ஆல்வேஸ் ஃபால். இட் வில் ஃபேஸ் த ஃபெயிலியர். எஸ், இட் வில் எண்ட் அப் வித் அ ஃபெயிலியர். அதெல்லாம் டெம்பரவரி தான். அவங்களோட ஆட்சி காலங்கிறது டெம்பரவரி தானே. ஆனால் உண்மையிலே நல்லவர்கள், இப்போ சிங்கப்பூரில் வந்து பிரசிடென்ட் எப்படி வந்து எல்லாத்தையும் முன்னேற்றி கொண்டு வந்தார், இங்கே நேரு எப்படி வந்து எல்லாத்தையும் முன்னேற்றி கொண்டு வந்தார், இந்த மாதிரியான நாட்களை வந்து ஹிஸ்ட்ரி பேசிக்கிட்டு தானே இருக்குது. இவங்க தானே பர்மனெண்ட்டாக நிற்கிறாங்க. அவங்களுடைய கொள்கையை பின்பற்றி வரவங்க தானே பர்மனெண்ட்டாக நிற்கிறாங்க. அப்படி ஒருவேளை அந்த மாதிரி ஆட்கள் இல்லைன்னா நமக்குலாம் எப்படி வந்து நம்ம இன்றைக்கி வேலைக்கு போகிறோம், நமக்கு ரிவார்டு கிடைக்குது, நம்ம வந்து ரிவார்டிங் லைஃப்பை எப்படி நம்மளால் வாழ முடியும்? எப்படி அந்த மாதிரி ஒரு சொசைட்டியை யார் அப்போ க்ரியேட் பண்ணது? அவங்க தானே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் வாட் வி நீட் டு லேர்ன். வேல்யூ வின்ஸ். வேல்யூஸ் வின். என்றைக்குமே இந்த உலகத்தில் ஹார்ட் ஒர்க்கை தாண்டி, ஸ்மார்ட் ஒர்க்கை தாண்டி, இந்த மாதிரி டாக்ஸிக் ஓரியன்டான விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி வேல்யூ, ஒரு மனுஷனுடைய வேல்யூ, அவனுடைய பொட்டன்ஷியல், அவனுடைய கண்டென்ட், அதுதான் ஜெயிக்கும். அவனுடைய செல்ஃப் எஸ்டீம், அந்த வின் பண்ணுறதுக்கான தேவையான அளவுக்கான செல்ஃப் எஸ்டீம்ங்கிறது அவனுக்கு இருந்ததுன்னு சொன்னால், அது ஈக்குவலண்ட்டாக அவன் இருக்கிறான்னு சொன்னால், அவன் கண்டிப்பாக வின் பண்ணுவான். இல்லைன்னா வின் பண்ணவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. This is what we need to understand, the real growth. Real growth is a huge different. Real growthங்கிறது வேறு. இந்த சொசைட்டி காட்டுறது தான் ரியல் growth. இந்த சொசைட்டிக்குள்ளே இன்னும் நீங்கள் நிறைய மிங்கிள் ஆகும்போது தான் வாட் இஸ் அ மீனிங் ஆஃப் ரியல் growthங்கிறது நமக்கு தெரியும். வாட் இட் மீன் டு பி, வாட் இட் மீன் டு சேங்கிறது தெரியும். இவங்களை பார்த்து வரங்கிறதெல்லாம் வந்து சும்மா, இதெல்லாம் டெம்பரரி சக்ஸஸ் தான். ரியல் growthங்கிறது ஒரு பெரிய வெற்றி தான் கொடுக்குங்கிறது அப்புறம் தான் தெரிய வரும். அந்த கேரக்டர் ஆல்வேஸ் மேட்டர்ஸ். எஸ், சிடு மூஞ்சியாக இருக்கிற மனசுக்குள்ளே, வெளியில் வந்து சிடு மூஞ்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, மனசில் உண்மையிலேயே நல்லவங்க, நல்ல எண்ணங்கள் இல்லாத, நல்லவர்களாக வாழாத, எந்த விதமான அந்தந்த நேரங்களில் அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ தவறுகள் செய்தால் ஜீவாங்க. 100% யாரும் நல்லவங்களாக இருக்க முடியாது. 60% கூட வச்சுக்கோங்க. 60% நல்லவங்களாக இருக்கிற ஆட்கள் என்றைக்கும் தோற்று போகிறதில்ல. அவங்களுடைய கேரக்டருங்கிறதா நின்று பேசும். இந்த உலகத்தில் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகி லாங் டைம் சந்தோஷமாக வாழ்ந்து முடிச்சுட்டு இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ ஆட்கள், அவங்க ஒரு சின்ன கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்கலாம், இல்லை ஒரு மிகப்பெரிய மாளிகையில் வாழ்ந்துட்டு இருக்கலாம். அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுடைய கேரக்டர் தான் காரணம். அவங்க ஃபெயிலியர் ஆகுறாங்க, அவங்க ஒன்றும் இல்லாமல் போகிறாங்க, அவ்வளோதான் வேஸ்ட் அப்படின்னா அதுவும் அவங்களுடைய கேரக்டர் தான் காரணம். நல்ல கேரக்டருக்கு மதிப்பு கண்டிப்பாக இருக்குது. நல்ல வேல்யூஸ்க்கு கண்டிப்பாக மதிப்பு இருக்குது. நல்ல குணநலன்களுக்கு ஆன வேல்யூங்கிறது கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்குது, இந்த சொசைட்டியில் இருக்குது. இன்னும் அதை அப்ரிஷியேட் பண்ணிட்டு தான் இருக்குது. ரைட்? திஸ் இஸ் வாட் த கேரக்டர் மேட்டர்ஸ். ஓகே, வாட் இஸ் அ ஹீலிங் பாத் வே, யுவர் வே, செல்ஃப் அவேர்னஸ். பார்த்தீங்களா, ஒரு சின்ன விஷயத்துலேருந்து எவ்வளோ நமக்கு தெரிய வந்திருக்கு பாருங்க. இவங்களோட இல்லூஷனை தாண்டி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும், ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் வரணும்னு சொன்னால் நாம் நம்மளை க்ரோ பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உண்டு. நாம் நம்மளை க்ரோ பண்ணிக்கணுங்கிற இன்டென்ஷன் நமக்குள்ளே வரணும். அப்போ தான் நாம் என்ன பண்ணுறோம், என்ன பண்ணலை, ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னை மேனிப்புலேட் பண்ணுது, ஒரு கூட்டத்தை வந்து இவங்களால் மேனிப்புலேட் பண்ணவே முடியலையா, அவங்க எப்படி வந்து மேனிப்புலேஷன் ஆகாமல் இருக்காங்க, நான் மேனிப்புலேட் ஆகிறதுக்கான காரணங்கள் என்ன, இவங்க சொல்கிற நம்பி வந்து சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்தா பரவாயில்ல, என்னுடைய வாழ்க்கையை நான் விட்டு கொடுத்துருக்கிறேனே அதுக்கான காரணங்கள் என்ன. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் we need to understand, rebuild the trust on the life. எஸ், ஒரு பக்கம் நம்மளுடைய செல்ஃப் அவேர்னஸ், இன்னும் ரொம்ப முக்கியமான பக்கங்கிறது இந்த லைஃப் ஓரியன்டான ஒரு ட்ரஸ்ட்டை வந்து என்றைக்குமே நம்ம முட்டக்கூடாது. என்றைக்குமே இந்த சமுதாயம் அப்படிங்கிறது நல்லவங்களுக்கான இடத்த என்றைக்குமே தக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அது ஒன்றும் விட்டு போகாது. அதில் நம்ம ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் நாம் வந்து மேலே போய்டும். இவங்க சொல்கிற இல்லூஷனுக்குள்ளெல்லாம் நம்ம போகணுங்கிற அவசியம் இல்லை. ஃபார் தேட் வி ஹாவ் இண்டிவிஜுவல் அண்ட் குரூப் தெரப்பி. எஸ், இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் செஷன், இண்டிவிஜுவல் தெரப்பி அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்குது, ஆன்லைன்லேயே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் செஷன் நான் தான் எடுப்பேன், அடுத்தது ஃபாலோயிங் செஷனுங்கிறது ஃபீமேல் சைக்காலஜிஸ்ட் எடுப்பாங்க. தாராளமாக நீங்கள் வந்து உங்களை நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் குரூப் தெரப்பி இருக்குது. நம்மளை மாதிரி இந்த மாதிரி வாழ்க்கையை தேடிக்கிட்டு இருக்கிற, வாழ்க்கையை புரியணும்னு நினைக்கிற, வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு நினைக்கிற ஆட்கள் எத்தனையோ பேர், எத்தனையோ சர்வைவர்ஸ் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து நம்ம வந்து ஒரு குரூப் தெரப்பி அப்படிங்கிறத வந்து நம்ம ஆன்லைன்லேயே கண்டக்ட் பண்ணுறோம். ஓகே, யூ கேன் என்ரோல் யுவர் செல்ஃப் ஓவர் தேர். ஸோ அது ரெண்டுத்துக்குமான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய அட்மின் நம்பர் இருக்குது. ஸோ அவங்ககிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக இவங்களுடைய டெல்யூஷன் எல்லாத்தையும் தாண்டி, இவங்க சொல்கிற எல்லா விதமான
ஏன்னா நரேட்டிவ் ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் தாண்டி, இந்த நரேஷனை தாண்டி ஒரு உண்மையான லைஃபுங்கிறது, உண்மையான ரியாலிட்டிங்கிறது, உண்மையான சொசைட்டிங்கிறது, நல்ல விஷயங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற, ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுக்குற, அதுக்கான ஸ்பேஸை கொடுக்குற சொசைட்டிங்கிறது இன்றைக்கும் இப்பையும் அந்த சொசைட்டி எக்ஸிஸ்டாக தான் இருக்குது. அதுக்குள்ளே தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. தட் இஸ் வாட்